புல்வெளி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு மாதமா பிஜேபி ஆளும் பல மாநிலத்துல முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டு அவங்களோட வீடும் இடிக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒரு மாசமா பிஜேபி ஆளும் மாநிலத்துல முஸ்லிம்கள் எல்லாரும் கைது செய்யப்பட்டு அவங்களோட வீடுகள்லாம் புல்டோசர் வச்சு அரசாங்கமே, அதாவது போலீஸ வச்சு இடிச்சிருக்கு. உச்சநீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவர்களோட வீடுகளை இடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியும் கூட பிஜேபி அரசு அதை கொஞ்சம் கூட காதுல வாங்காம அவங்க எந்தெந்த மாநிலத்துல ஆட்சி புரியுறாங்களோ அந்த மாநிலத்துல இந்த வேலையை அவங்க பார்த்திருக்காங்க. சரி, எதுக்காக இந்த வேலையை அவங்க பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தா, செப்டம்பர் 4ஆம் தேதி ஈத் பண்டிகை நாடு முழுக்க முஸ்லிம்கள் கொண்டாடி இருக்காங்க. இந்த ஈத் பண்டிகை என்னன்னா நபிகள் நாயகத்தோட பிறந்த நாள். நபிகள் நாயகத்தோட பிறந்த நாள உத்தரப்பிரதேசத்துல கான்பூர்ல ஒரு தெருவுல எப்படி கொண்டாடி இருக்காங்கன்னா, முஸ்லிம்கள் எல்லாருமே அவங்க வீடுகள்லயும் மசூதிகள்லயும் ஒரு போர்டு வச்சிருக்காங்க. ஐ லவ் முகமது அப்படிங்கிற போர்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்து அந்த தெருவுல இருக்க சில இந்துக்கள் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஐ லவ் முகமது அப்படின்னு போர்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண உடனே போலீஸ் என்ன பண்ணிருக்குன்னா, யாரெல்லாம் அந்த போர்டு வச்சிருக்காங்க அல்லது யாரெல்லாம் அந்த மசூதியில போர்டு வச்சிருக்காங்களோ அவங்களை எல்லாரையுமே கைது பண்ணிருக்கு. குறிப்பா யங்ஸ்டர்ஸ கைது பண்ணிருக்கு. கைது பண்ணவங்களோட வீடுகளையும் இடிச்சிருக்காங்க. நம்ம கிட்ட என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம ஊர்ல பிள்ளையார் சதுர்த்தி, நார்த்ல ராமலீலா, துர்கா பூஜை, இது எல்லாமே ரோட்ல தான் நம்ம கொண்டாடுறோம். ரோட்ல கொண்டாடும் போது சிலைகள் எல்லாத்தையுமே வச்சு ரோட்ல வச்சுதான் வழிபாடு பண்ணி ஆட்டம் பாட்டோன்னு பயங்கரமா கொண்டாடுறோம். அப்ப எந்த முஸ்லிம்ஸையும் ஏன் இங்க ரோட்ல வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னு யாரும் எந்த கேள்வியும் கேட்கறது இல்ல, கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கறது இல்ல. நம்ம வாண்டடா முஸ்லிம் ஏரியாக்குள்ளேயே விநாயகர் சதுர்த்தி அப்ப பிள்ளையார் சிலையை தூக்கிட்டு போய் அவங்க கிட்ட வம்பு இழுக்கிறது, இது எல்லாமே நார்த்ல நடக்கதான் செய்யுது. அது இல்லாம RSS எங்கெல்லாம் இருக்கோ, பிஜேபி எங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்க எல்லாமே இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அதை பத்தி முஸ்லிம்கள் எப்பவுமே கம்ப்ளைண்டாவோ ரைஸ் பண்ணதில்ல. ஆனா இவங்க ஒரே ஒரு போர்டு வச்சதுக்கு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதையும் வழக்கு பதிவு பண்ணி, எப்படிப்பட்ட வழக்கு அப்படின்னா 5 வருஷம் தண்டனை குறையாத 5 வருஷம் குறையாத ஒரு தண்டனை உள்ள செக்ஷன்ஸ் போட்டு வழக்கு பதிஞ்சிருக்காங்க. சரி, இந்த ஐ லவ் முகமது இது எப்படி எந்த காரணத்துக்காக வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். நம்ம ஊர்லயும் ஐ லவ் சென்னை, ஐ லவ் கோவைன்னு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இது எங்க இருந்து வந்ததுன்னா ஐ லவ் நியூயார்க் அப்படிங்கறத அமெரிக்கால வச்சதுனால அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் எல்லாருமே போர்டு வச்சாங்க. அந்த இன்ஸ்பயர்ல தான் ஐ லவ் முகமதுன்னு இவங்களும் வச்சிருக்காங்க. இவங்க அவங்க வீட்டுக்குள்ளேயும் மசூதியிலும் தான் வச்சிருக்காங்க. இதுவே இந்த இந்துக்களுக்கு பொறுக்க முடியல. உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த விஷயத்தை பெருசாக்கி அவங்களோட வீடுகளை இடிக்கிறது, அங்க உள்ள முஸ்லிம் இளைஞர்களா பார்த்து கைது பண்றது அப்படின்னு பிஜேபி அரசு இது ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணி பண்ணுது. அது மட்டும் இல்லாம பிஜேபி எங்கெல்லாம் ஆளுதோ அங்க எல்லாமே இந்த வேலையை பார்த்திருக்கு. இந்த வேலைக்கு அப்புறமா இந்த செயலுக்கு அப்புறமா நாடு முழுவதும் போராட்டம் தான் வெடிச்சிருக்கு. தெலுங்கானால, மகாராஷ்டிரால, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எல்லா முஸ்லிம் அமைப்புகளும் இதுக்கு எதிர்த்து போராட்டங்கள் எல்லாம் பண்ணாங்க. இந்த போராட்டம் பண்ண உடனே பிஜேபி அரசு என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆகி நாடு முழுக்க உள்ள 2500 முஸ்லிம்ஸ், அது முஸ்லிம் இளைஞர்கள் மேல வழக்கு பதிவு பண்ணி 22 வழக்குகளுக்கு மேல பதிவு பண்ணி அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை யார் சொல்றாங்கன்னா, APCR அப்படிங்கிற அசோசியேஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட் அப்படிங்கிற அமைப்பு இந்த தகவல் தருது. எப்பவுமே பிஜேபி அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, முஸ்லிம்கள் எங்க பெருவாரியா இருக்காங்களோ, அதாவது எண்ணிக்கையில அதிகமா இருக்காங்களோ, 15% அல்லது 20% எண்ணிக்கையில அதிகமா இருக்கக்கூடிய மாநிலத்துல பிஜேபி ஆளுது அப்படின்னாலே முஸ்லிம்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. முஸ்லிம்கள் எந்தவித குற்றமும் செய்யலனாலும் அவங்க மேல வாண்டடா குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணி அவங்க மேல வழக்கு தொடுத்து அவங்களோட வீடுகளை இடிக்கிறது அப்படிங்கறது ஒரு தொடர்கதையாவே வச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம RSS, பிஜேபி 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்க முஸ்லிம் இளைஞர்கள் சின்னதா வெளியில வந்துட்டா கூட, அதாவது முஸ்லிமா வாழ்றதே சிரமமா இருக்கக்கூடிய அளவுக்கு பிஜேபி அரசு இந்தியாவில இந்த பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல பயம்புறுத்தி வச்சிருக்கு. இதுக்கு சான்றா அவங்க இன்னொன்னு சொல்றாங்க. 2023 அதாவது பிஜேபி ஆளக்கூடிய இந்த 11 வருஷத்துல எப்ப அவங்க ஆட்சிக்கு வந்தாங்களோ, டே 1ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் முஸ்லிம்கள் மேல வழக்கு பதிவு பண்றது அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. 2023ல 1000 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணா 2024ல 1500 பேர் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது போக கான்பூர்ல பிஜேபி தலைவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதை விட ரொம்ப ஒரு மோசமான ஒரு செயல் அவங்க பண்ணிருக்காங்க. இவங்க ஐ லவ் முகமதுன்னு வச்சதுக்கு அப்புறமா போலீஸை விட்டு கேஸ போட்டு அரெஸ்ட் பண்ணது இல்லாம அவங்களை த்ரெட்டன் பண்ற விதமா ஐ லவ் புல்டோசர் அப்படின்னு
போஸ்டர் அடிச்சு எல்லா இடத்துலயும் ஒட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு த்ரெட் தான், முஸ்லிம்க்கு ஒரு த்ரெட் தான். ஆர்டிகல் 25 மத சுதந்திரத்தை பத்தி பேசுது. நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல யார் வேணாலும் எங்க வேணாலும் மதத்தை பத்தி பேசலாம் அல்லது மத வழிபாடு பண்ணலாம், எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. மத்த மதத்தை இழிவுபடுத்துறதோ அல்லது அந்த மதத்தை வச்சு வன்முறையை தூண்டுறதோ தான் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி பார்த்தா இவங்க வச்சிருக்கிற போர்டு யாருக்கும் தொந்தரவு இல்லாம அவங்க வீட்டுல அவங்க பள்ளிவாசல்ல தான் வச்சிருக்காங்க. எந்த மதத்துக்கும் இதுக்கு வந்து புண்படுத்துறதோ இல்ல அவங்க ஏதோ ஒரு சாதாரண நாள்லயும் கூட வைக்கல, அவங்களோட பண்டிகை நாள்ல அவங்க வச்சிருக்காங்க. ஆனா அது இவங்களுக்கு வந்து புண்படுது. ஆனா இவங்களோட பண்டிகை நாள்ல ஊரே வந்து பிளாக் பண்ணி பிரச்சனை பண்ணி வாண்டடா அடுத்த மதத்துக்காரங்க கிட்ட, அதாவது முஸ்லீம் கிட்ட சண்டைக்கு போறதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கக்கூடிய இவங்க RSS அமைப்புக்காரங்க, இவங்க மேல எந்தவித வழக்கும் இந்த பிஜேபி அரசு வந்து பண்ணவே பண்ணாது. ஆக இது மூலியமா அந்த ACPR அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிஜேபி தொடர்ந்து ஜெயிச்சு ஆள முஸ்லிம்கள் இந்த நாட்டுல குற்றவாளிகளா மட்டும் இல்ல, முஸ்லீம் அப்படின்னு சொல்றதே வந்து பயப்படுற அளவுக்கு வந்து பிஜேபி அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. முஸ்லீம் வாழ்றதுக்கே இந்த இந்திய நாடு தகுதியற்ற நாடா வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க வந்து ஒரு கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. வேற்றுமையிலே ஒற்றுமை, எந்த மதமா இருந்தாலும் இந்த நாடு வாழக்கூடிய தகுதியான நாடு, செகுலரிசம் இப்படியெல்லாம் பேசக்கூடிய இந்த நாட்டுல தான் மோடி அரசாங்கம் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, சிறுபான்மையரா இருந்தா இங்க வாழவே முடியாது, இங்க இந்து ராஷ்டிரம் மட்டும்தான் நிலைச்சி இருக்கும் அப்படிங்கிறத மெல்ல வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அதை பண்ணிக்கிட்டே வராங்க. நார்த்ல கிட்டத்தட்ட அவங்க அதே தான் பண்றாங்க. மெல்ல அப்படியே சவுத்துக்கும் நகர்ந்து வருவாங்க. நம்ம தான் விழிப்புணர்வோட இருக்கணும். நன்றி. வேறு ஒரு வீடியோல சந்திக்கலாம். வணக்கம்.